மும்மொழி கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிக் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா ஸ்டாலின் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிபிஎஸ்இ மெட்ரிக் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கியிருக்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். இருமொழி கொள்கை தொடர்பாக தமிழக அரசு ஒரு நிலையான முடிவில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து திமுக சார்பிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய தொடர்ச்சியான பதிவுகளை வெளியிட்டு வருகின்றார். அதில் மும்மொழி கொள்கை தொடர்பான கருத்துக்களை அவர் குறிப்பிட்டு, நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை, யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் எழுதியிருந்த கடிதத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதன்படி அவருடைய பதிவிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரக்கூடிய தன்னுடைய கழகத்தின் கண்மணிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக அறிந்திருப்பதாக குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை எழுதியிருக்கின்றார். சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை முதலமைச்சர் பதில் அளிக்காதது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் மும்மொழி கற்க தடை இல்லை, ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிக்கூடத்திற்கோ உங்கள் குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகின்றாரா முதலமைச்சர் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். திமுகவின் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை. பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரக்கூடிய திமுகவினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே திமுக அந்த சுவர்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரயில் நிலையத்தினுடைய பெயர் பலகையிலே இந்தி எழுத்துக்களை அழிக்கும் பொழுது இந்தி ஆங்கிலம் என்று வேறுபாடு தெரியாமல் ஆங்கில எழுத்துக்களையும் கருப்பு பெயிண்டால் அழித்து விட்டார்கள். அதனை நகைச்சுவையாக சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அண்ணாமலை தன்னுடைய இந்த பதிவிலே சொல்லி இருக்கின்றார். பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரக்கூடிய உங்கள் கட்சியினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தமே முதலமைச்சர் அவர்களே என்று அண்ணாமலை நகைச்சுவையாக முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.